ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் கார்டு பிளாஸ்டிக் கார்டை எப்படி எடுக்கிறது, பிவிசி கார்டு ஆதார் கார்டை வந்து எப்படி எடுக்கலாம் ஆன்லைனில் அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுடைய ஆதார் கார்டு நார்மலாக வந்து எடுத்து அதை ஒரு லேமினேஷன் போட்டிருப்பீங்க. அது மழையிலையோ இல்லை தண்ணியிலையோ நனைஞ்சி அது வந்து டேமேஜ் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பிவிசி கார்டு போட்டால் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அந்த கார்டை எப்படி எடுக்கலாம் தான் பார்க்க போகிறோம். கூகுளில் மை ஆதார் அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெப்சைட்டே காட்டும். அது வந்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டு டிஸ்பிளே ஓப்பன் ஆகும். அதில் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு மை ஆதார்னு இருக்குது பாருங்கள். மை ஆதார் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் வந்து லாகின் பேஜ் வந்து காட்டும். லாகின் வந்து உங்கள் ஆதார் கார்டு லாகினான்னு கேட்கும். லாகின் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஆதார் நம்பரு ப்ளஸ் வந்து அந்த கேப்சா கோடு கொடுத்துட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். 6 நம்பர் அந்த ஓடிபி போட்டுட்டு ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து உங்கள் லாகின் உள்ளே போயிட்டு இந்த பேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமா, டவுன்லோட் ஆதார் பண்ணணுமா, அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் காட்டும். அட்ரஸ் அப்டேட் பண்ணுமாங்கிறதுலாம் இதில் தான் காட்டும். இதில் வந்து ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபோட்டோ ப்ளஸ் பேர், டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இது டிஸ்பிளே எல்லாமே கரெக்டாக இருக்குது, எதுவுமே சேஞ்சிங் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பிவிசி கார்டு மட்டும் வேணும் அப்படின்னா இதை ஹியர் டெக்ளேர் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து 50 ரூபா வந்து இதுக்கு பணம் கட்டணும். இந்த பிவிசி கார்டுக்கு 50 ரூபா பணம் கட்டணும். அது எந்த மெத்தடில் நீங்கள் வேணாலும் கட்டிக்கலாம். நெட் பேங்கிங்கில், கியூஆர் கோடில், வேலெட் மூலிமா, எப்படி வேணுமோ டெபிட் கார்டு மூலமாக எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு பணம் கட்டிட்டு 50 ரூபா காட்டும். அந்த 50 ரூபா நம்ம கட்டிட்டோம், நம்ம அக்கௌண்ட்லேயே 50 ரூபா கட்டிட்டோம்னா அடுத்து வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் ஆகிடும். இது சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்கே வந்து பிவிசி ஆதார் கார்டு வந்து நம்மளுக்கு வந்துடும். இல்லை அப்படி வரலைனாலும் நம்ம அந்த அக்னாலஜ்மெண்ட் வச்சு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம்.